பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நல்ல ஒரு புதிய ஆண்டிலே புத்தாண்டு வாழ்த்துதல்களை நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் வல்லமை ஊழியங்களின் சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்வதிலே பேரானந்தம் அடைகிறேன். கடந்த 2024 வருடம் வரை நம்மை பாதுகாத்து நம்மை பத்திரமாய் மீட்டு கொண்டு வந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த 2025 ஆண்டிலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை மீண்டும் நான் ஒரு விசை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மகிழ்ச்சியோடு கனத்தோடு கூட நீங்கள் காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த 2025 வருடத்தை குறித்து கர்த்தர் சொன்ன சில காரியங்கள். இந்த வருடம் ஒரு தரிசனங்கள் நிறைவேறுகிற வருடமாக இந்த வருடம் இருக்கும். 2024 வருஷம் வரைக்கும் கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை, என்னென்ன தரிசனங்களை உங்களுடைய ஊழியத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொடுத்தாரோ அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேறுகிற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். இதை தான் தேவன் எனக்கு திட்டமும் தெளிவுமாக என்னோடு பேசினார், எனக்கு வெளிப்படுத்தினார். அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 3 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். முதலாவது வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அது எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. முதலாவது ஒரு வாக்குத்தத்தம். இரண்டாவது ஒரு வாக்குத்தத்தம், அது சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு வாக்குத்தத்தம், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 வசனத்தையும் ஆண்டவர் நமக்கு 2025 ஆண்டின் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். இரண்டாவது, கர்த்தரே மகிமையாய் நம்மோடு கூட இருப்பார். மூன்றாவது, என் வார்த்தைகளில் ஒன்றும் இனி உங்கள் வாழ்க்கையில தாமதிக்காது. எனவேதான் இந்த வருடத்திற்கு பெயரை பரிசுத்த ஆவியானவர் இப்படி கொடுத்திருக்கிறார், தரிசனங்கள் நிறைவேறுகிற ஆண்டாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஊழியத்திலும் ஏராளமான தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது, பல தரிசனங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. எனவே நான் ஒரு உத்வேகத்தோடு, ஒரு உற்சாகத்தோடு, ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு நான் இந்த 2025 வருடத்தில் கால் வைத்திருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எனக்கு சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்றுவதில் அவர் ஜாக்கிரதையாக இருப்பார். ஒரு பெரிய செய்தி, ஒரு வாக்குத்தத்த ஆராதனை செய்தி உங்களுக்கு பின்னாளில் வெளியே வரும். எனவே இது நான் ரொம்ப ஷார்ட்டாக சின்னதாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது, கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துவார். அவருடைய மகிமை வெளிப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சொல்றார் பாருங்களேன், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். இரண்டாவது, கர்த்தர் மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவது, இனி என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் அவருடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னா, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, இனி ஒரு வார்த்தையும், இதுவரை கர்த்தர் என்னவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சொன்னாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இந்த எசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, அதுல சில காரியங்கள் நான் சொல்றேன் பாருங்களேன். போர் முடிந்தது. எசாயா 42ல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அடுத்து சொல்லுவாரு, போர் முடிந்தது, யுத்தம் முடிந்தது, இதுவரை தொடர்தல் முடிந்தது, பிசாசினுடைய தொடர்தல், சத்ருவினுடைய தொடர்தல் உங்கள் வாழ்க்கையில முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி இளைப்பாறுதல், ஒரு மகிமை வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம், ஒரு மேன்மை வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம், ஒரு ஆளுகை வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம்,
உங்களை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலத்திற்குள் வந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். போர் முடிந்தது. அடுத்து சொல்வாரு எசாயா 42:2, அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. நிவர்த்தி ஆயிற்று. பாவத்தினால, சாபத்தினால, ஒருவேளை என்னுடைய பெற்றோர்களால் வந்த அக்கிரமங்கள், சாபங்கள், இதெல்லாம் நிவர்த்தி ஆயிற்று. அடுத்து சொல்வார் பாருங்க, அதுல 44:4, பல காரியங்கள் சரி செய்யப்படும். பள்ளங்கள், மேடுகள், இவை எல்லாம் சரி செய்யப்படும். அப்போ கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை, போர் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, முடிந்தது என்று சொல்லுகிறார். மூன்றாவது, பல காரியங்கள், பள்ளங்கள், மேடுகள், இவை எல்லாம் சரி செய்யப்படும் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது வாக்குத்தத்தம், அவர் அக்கினி மதிலாயிருப்பார். பாருங்களேன், எப்படி இருப்பார்? அக்கினி மதிலாயிருப்பார். இதுவரை உங்களை ஏதோ ஒரு காரியம் உங்களை சுற்றி இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். ஒருவேளை மதிலிடிந்த பட்டணம் போல, மதிலிடிந்த குடும்பத்தை போல உங்களுடைய குடும்பங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லாரு, கவலைப்படாதீங்க, கண்ணீரை தொடச்சுக்கோங்க, அக்கினி மதிலா இந்த 2025ஆம் வருடம் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன் நடுவிலே வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுவேன். உன் நடுவில் இருப்பார். செப்பனியா 3:17 வாசிங்களா, கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறும். உங்கள் நடுவிலே அவர் இருப்பார். மூன்றாவது, தேவன் உங்களை தெரிந்து கொள்ளுவார். இந்த சகரியா 2:12 நீங்க படிச்சீங்க அப்படின்னா, தேவன் உங்களை தெரிந்து கொள்வார். எருசலேமை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டு எருசலேமுக்காக 2:13 அவர் எழுந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் அக்கினி மதிலாய் இருப்பதினாலே உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். நீங்கள் அவருடைய ஜனமாய் மாறுவீர்கள். அவர் பல ஜனங்களை உங்களுக்கு சொந்தமாய் மாற்றி கொடுப்பார். தேவன் எருசலேமை பங்காய் தெரிந்து கொள்ளுவார். தேவன் எழுந்தருளுவார். அக்கினி என்னென்னலாம் வேலை செய்யுமோ அதெல்லாம் செய்வார். மூன்றாவது ஒரு காரியம், இனி ஒரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில தாமதிக்காது. பாருங்களேன், அந்த எசேக்கியேல் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை இப்படி படிச்சீங்கன்னா, அங்க ஒரு பழமொழி இருக்கு. எசேக்கியேல் 12:22 நீங்க வாசிங்கன்னா, மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்தில் வழங்கும் பழமொழி என்ன? மனுஷன் சொல்லுவாங்களாம், இது அவ்வளவுதான், இனிமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்காது. அப்படி ஒரு பழமொழியாவே வச்சு நடந்துகிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு பழமொழியாவே வச்சு நடத்திட்டு இருக்கிறான். கர்த்தர் கேட்கிறார், அந்த பழமொழி என்னப்பா? இந்த பழமொழி என்ன? ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்லி வராதபடி நான் ஒழிய பண்ணுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, மனுஷனுடைய தாட் அல்ல, மனுஷனுடைய புத்தி அல்ல, இனி அது ஒழிய பண்ணுவார். மனுஷன் சொல்லுவாங்க, நடக்காது, இது பண்ண முடியாது, போக முடியாது. எதிர்மறையான தாட்ஸ், எதிர்மறையான சிந்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், இது எல்லாத்தையும் கர்த்தர் இந்த வருஷம் ஒழிய பண்ணி, இனி என்னுடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை என்கிற வார்த்தையை உங்கள் வாழ்விலே நிறைவேற்றி கொடுக்க போகிறார். அதை நிறைவேற்ற போகிறார். இனி என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுங்க. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷனுடைய புத்தி அல்ல, மனுஷனுடைய பழமொழி அல்ல, மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, கர்த்தரின் திட்டம், கர்த்தரின் தரிசனம், கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் 2025 பரிபூரணமாய் விளங்க போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையை வெளிப்படுத்துவார், மகிமையாய் வெளிப்படுவார். மூன்றாவது, இனி தாமதிக்காமல் எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். எனவேதான் நாம் ஆழமாய் சொல்லுகிறேன், அழுத்தமாய் சொல்லுகிறேன், தரிசனங்கள் 2025ஆம் ஆண்டில் நிறைவேறும்படி இந்த வருஷத்தை கர்த்தர் தரிசனம் நிறைவேறுகிற ஆண்டாய் நமக்கு பிளஸ் பண்ணி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வோம் ஜெபத்தோட, விசுவாசத்தோட. நல்லா கவனிக்கணும், நான் ஒரு எளிய ஊழியக்காரன், ஆனால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இதுவரை இத்தனை ஆண்டுகள் தரையில் விழுந்து நான் பார்த்ததே இல்லை. கர்த்தருக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். அப்படிதான் பல நாட்கள் உபவாசத்திற்கு பிறகு அப்பா கொடுத்த வார்த்தை, தரிசனம் நிறைவேறும்னு சொல்லுடா, என் ஜனங்களை ஆற்று, என் ஜனங்களை தேற்று, என் ஜனங்கள் அவங்களுக்குன்னு ஒரு பழமொழி வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் மாறும்னு சொல்லு. இந்த 2025 நம்முடைய ஆண்டு, இந்த 2025ஆம் ஆண்டு தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்வில் நிறைவேறுகிற ஆண்டு. 2025ஆம் ஆண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றும்படி அவர் இறங்கி வந்து ஆளுகை செய்கிற ஆண்டு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாளை அல்லது நாளை மறுதினம் என்னுடைய இந்த செய்தியினுடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரும். பாருங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க.
இந்த புதிய ஆண்டிலே புதிய சிந்தையோடு, புதிய தெளிவோடு, புதிய திட்டத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய சந்தோஷ சமாதானத்தோடு நாம் டிராவல் பண்ணுவோம். ஒரு நாளும் கைவிடாத தெய்வம் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் முழுசும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நல்ல பொருளாதாரத்தில், கிருபையில், பலனில், பரிசுத்தத்தில், விடுதலையில், சமாதானத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா இகவர நன்மைகளையும் பெற்று நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை வாழ்த்துறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.